வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஆசனத்திலேயே சிறப்பு மிக்க ஆசனம் இது வஜ்ராசனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வஜ்ராசனத்தை 24 ஹவர்ஸ் நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம். அஜீரண கோளாறு என்பது வராது. ஏன்னா குளிர்காலத்துல சீக்கிரமா இடத்துல டைஜஷன் ஆகாது. அதுக்காக அஜீரண கோளாறு வராது. உடம்புல கொழுப்பு சத்து அதிகமா இருக்குது, அதை வெளியேற்றணும் அப்படின்னாலும் இந்த வஜ்ராசனம் வரும். இந்த உடல் எடையை சரியா சமப்படுத்தி நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த வஜ்ராசனம் சிறப்பு மிக்கதாக அமையும். நல்லதொரு ஞாபக சக்தி என்பது ஏற்படும். சிறுமூளை என்பது அதிகமாக இயக்கப்படுகிறது, நல்லபடியா வேலை செய்யும். அதே நேரத்துல உடல் என்பது திணிவு பெற்ற தன்மையாக ஏற்படும். வஜ்ரம் என்பது நம்முடைய முதுகுத்தண்டு தான். அந்த வஜ்ரத்தை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த வஜ்ராசனம். படிப்புல இருக்கின்ற மாணவர்கள் இந்த வஜ்ராசனத்தை செஞ்ச அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய மெமரி பவர் என்பது அதிகமாக கூடக்கூடிய வாய்ப்பு. இது எப்படி செய்யணுன்றது நான் சொல்றேன். முடியாதவங்களுக்கு செய்யறதும் நானும் சொல்றேன். முதல்ல முடிஞ்சவங்க நான் பாத்தீங்கன்னா வலது கால் மடித்து கொண்டு பின்புறமாக இடது கால் மடித்து முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொண்டு கைகளை நேரா வைத்துக் கொள்ளலாம், அல்லது சின்முதிரையில் கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. கண்களை மூடி நம்முடைய உடல் சுவாசத்தை மட்டும் போய் வர்றதை மட்டும் கவனிக்கலாம். சாதாரண நிலையம் உடல் சுவாசம் தெரியாது. கண்களை மூடி இருக்கும்போது அந்த உடல் சுவாசம் தெரியும். அந்த நேரத்துல அந்த உடல் சுவாசத்தை மட்டும் கவனிக்கின்ற போது ஒரு சாப்பிட்ட பிறகு செய்வதும் சாப்பிடுவதற்கு முன்னால் செய்வதும் நம்முடைய எடையை சரியாக பலப்படுத்தி கொடுக்கும். ஒரே மாதிரி சமமான எடையை நம்ம உடம்பு சரிப்படுத்தக்கூடியது இந்த வஜ்ராசனம். ஆக நம்ம எந்த எடை அதிகமா கூடிடுச்சு, நான் என்ன செய்யணும், அதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடணுமா? இல்ல. இது போல வஜ்ராசனத்துல உட்கார்ந்துட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யுங்க, சாப்பிட்ட பிறகு செய்யுங்க. எடை என்பது நார்மலான வெயிட்டுக்கு நம்ம வந்துடும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.